ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்னா அது வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. இதில் வந்து நிறைய சினிமா, ஓடிடி, கேமிங், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஈகோ சிஸ்டம் தான் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டருங்கிறது ஒரு ஸ்டெடி க்ரோத் இருக்குது. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கனாலே, எஸ்பெஷலி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெடி க்ரோத் இருந்திருக்கு நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் 7% க்ரோத் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உண்மையிலே 7%ங்கிறதே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான க்ரோத் தான். ஸோ இதோடைய இன்னைக்கான ஒரு அளவுன்னு சொல்லும்போது 25 lakhs கோடி 25 லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு செக்டர் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு அப்கமிங் இயர்ஸில் வந்து எப்படி இது வந்து ஒரு 40 lakhs வந்து 40 லட்சம் கோடியை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்பராக பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி இருக்கிறவங்க, மீடியா என்டர்டெயின்மெண்ட் செக்டரை நம்பி இருக்க கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேருக்கு மேலான ஒரு குடும்பங்கள் இதில் வந்து இதை நம்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது ஒரு வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம இதில் வந்து ஜாப்ஸு, ஸ்கில்ஸ், எக்கானமி எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு சீரியஸான ஒரு செக்டார், ஒரு ஈகோ சிஸ்டமாக தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சொல்லும்போது இந்த வார்த்தை ஏவிஜிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ் அண்ட் எக்ஸா இதெல்லாம் சேர்ந்து தான். அதெல்லாம் வந்து டெக்னாலஜி ப்ளஸ் கிரியேட்டிவ் மிக்ஸ். ஸோ க்ரியேட்டிவிட்டி அதிகமாக அழுக்க உள்ள இடம் ஆக்சுவலாக இது வந்து இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர்ஸ் ஆக்சுவலாக. இன்றைக்கி இந்தியாவுடைய அனிமேஷன் விஎஃப்எஸ்ங்கிறது இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு செக்டர். நிறைய பெரிய படங்களுக்கு, ஹாலிவுட் படங்களுக்கு கூட நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் டீம் இங்கே சென்னையிலே இருக்குது. ஓடிடி ஷோவுக்கு நிறைய ஆட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸு, மார்வல், ஹாலிவுட் நிறைய பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஆஃப் ஷோரில் இந்தியாவில் படுற விஷயங்கள் தான், இந்தியா டீம் பண்ணுறது தான் இருக்குது நிறையா. ஸோ கேமிங்னு நீ எடுத்திங்கன்னா அதில் இப்போ வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை. முன்னாடி கேமிங்னால் வந்து கிட்ஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. இப்போ இன்றைக்கி அது கிடையாது. இதை தாண்டி முன்னாடி மெட்ரோவில் மட்டும் கேமிங் கொஞ்சம் ஒரு பாப்புலராக இருந்து இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி டயர் 2 சிட்டி வரைக்கும் வந்து நிறையா கேமிங் யூஸ் பண்ணுற டெய்லி கேமிங் சென்டர்லாம் கூட ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் போயாச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, டூலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா. ஸோ அதனால் வந்து கேமிங்க்கு ஒரு பெரிய ஒரு க்ரோத் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கேமிங் மார்க்கெட். ஸோ அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியன் ஸ்டூடியோஸ் இங்கே தான் இருக்குது, கேமிங் ஸ்டூடியோஸ் இங்கே இருக்குது, நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே க்ரோத் ரேட் தான் இருக்குது. வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஒரு 240 to 250 லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுற மீடியா என்டர்டெயின்மெண்ட். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸில் இதே மாதிரி ஒரு 8% வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் அப்படின்னு சொன்னால், ஸ்லோன்னு கூட சொல்லக்கூடாது, ஸ்டெடி க்ரோத் அப்படின்னு சொன்னால் அதுதான். ஏன்னா 7% 8%ங்கிறது ஒரு நல்ல க்ரோத் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த க்ரோத் எதுக்கான காரணம் ஆக்சுவலாக? இந்த வளர்ச்சிங்கிறது இந்த 7% 8% கொடுக்கறதுக்கான முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங். ஸோ முன்னாடி வந்து ஓடிடி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஓடிடி சேனல்ஸ் வந்துச்சு. ஸோ ஓடிடி சேனல்ஸ் எல்லாமே நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வந்தவங்க. ஆனால் இன்றைக்கி அதிகமான ரெவென்யூ எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி அதிகமாக ஜென்ரேட் ஆகுது அட்வர்டைஸிங்கில் தான். ஸோ அட்வர்டைஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிவி, ஓடிடி இல்லாமல் யூடியூப்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஷார்ட் வீடியோஸு எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், அதன் மூலமாக வர்ற ரெவென்யூ வந்து பெரிய அளவு ஜென்ரேட் ஆகுது. அதுதான் இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட க்ரோத்துக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முடைய எப்படியும் மினிமம் யாருமே ஒரு ஓடிடி சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 2 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறது இல்லை. மினிமம் ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு வீட்டில் 2 டிவிலாம் இருக்குது. ஸோ ஒரு டிவி இருந்தாலே மினிமம் 3-4 சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுருக்காங்க அதனால். ஸோ அதனால் இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது ஒரு பக்கம் அதோடைய க்ரோத் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு, அங்கே படம் பார்க்கும்போது வர அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த கிரிக்கெட் மேட்ச் இதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அதுவும் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ கேமிங் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், கேமிங்கிறது முக்கியமான எபிக் சென்டராக இந்தியா ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கோடிக்கான மார்க்கெட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி 7 to 8%க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது நடுவில் இப்போ ஏஐ. ஸோ ஏஐ பற்றி தான் நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்குது. ஏஐயால்
வந்து ஐடி செக்டாரே ஓரளவு பெரிய சேஞ்சஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே மீடியா என்டர்டெயின்மெண்ட்லேயும் ஏஐயோட ரோல் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இங்கே பழைய படங்களில் எடுத்து ஏஐயில் திரும்ப புதுசாக்குற அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் பழைய விஎஃப்எக்ஸ்லாம் இப்போ மாற்றுறதெல்லாம் வேலைகள் நடக்குது. ஸோ அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் டப்பிங் சப்டைட்டில்ஸு மார்க்கெட்டிங் சப்டைட்டில்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஏஐ மூலமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து சப்டைட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏஐ மூலமாக பண்ணுறதுனால இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ ஏஐ டூல்ஸ் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்தியன் ஸ்டுடியோஸ்க்கு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியா மீடியா என்டர்டெயின்மெண்ட்டில் நிச்சயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மீடியா என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது நிச்சயமாக ஒரு சீரியஸான ஒரு எக்கனாமிக் செக்டர். ஆக்சுவலாக அது வந்து முக்கியமாக மேஜரான அதில் வந்து ரோல் ப்ளே பண்ண போது வரப்போகிற அட்வர்டைஸிங் அண்டு கேமிங் இந்த ஏஐ இதை விஷயங்கள்லாம் அதோடைய க்ரோத்தை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நிச்சயமாக இந்தியா வந்து அதில் ஒரு முக்கியமான கீ ரோல் எடுக்குது. பிக் கன்சியூமர் மார்க்கெட் இந்தியாவில் தான் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ஃபன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் பார்க்காம அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி ஆகணும், ஸ்கில் பில்ட் பண்ணி ஆகணும். இதை வந்து ஒரு தனியாக ஒரு அகடமிக்காக ஸ்டடியாக எடுத்துகிட்டு போகணும். ஆல்ரெடி மாஸ் கம்யூனிகேஷன்லாம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நியூ ஓடிடி மீடியா என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு முகமே மாறிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு தனியாக அதுக்கான எஜுகேஷன் சம்மந்தமாக அதுக்கான தனியாக ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் எஸ்பெஷலி இந்த மீடியா என்டர்டெயின்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணணுன்னு தான் நினைக்க வேண்டியது. ஸோ அதனால் எம்என்இஏ வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.